வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான். அது என்ன வீடியோனா, வாழைக்காய் கூட்டு. என்ன கூட்டு? வாழைக்காய் கூட்டு. வாழைக்காயில் பருப்பு கூட்டு பார்க்க போகிறோம். இவ்வளோகான உரிக்கணுமா? பார்க்க பெருசாக இருக்குது, அவ்வளோத்தையும் உரிச்சிட்டிங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, தொலியெல்லாம் உரிச்சிடணுமோன்னு கேட்குறேன். அதெல்லாம் வேற மாதிரி இருக்குது, கீழே வேற மாதிரி இருக்கு. அடித்தண்டு இதில் நூல் வந்துக்கிட்டே இருக்கும் தானே. எங்கன்னா ஒரு இடத்துல வைக்கல. அது வேஸ்ட்டு. குட்டி குட்டியாக கட் பண்ணணுமா? வாழைக்காய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கூட்டு, பருப்பு கூட்டு. பேர் என்னென்ன பருப்பெல்லாம் ஊற வச்சிங்க? கொஞ்சம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, 3 பருப்புமா? கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அந்த முடிச்சு கொடுப்பாங்க, அதனால் அது சேர்த்து. சிறுபருப்பு குழஞ்சிரும், இது குறையாது. அது ஒரு பிரச்சனை. கூட்டுனா 3 போட்டு வச்சா நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு 3 பருப்பு, நெக்ஸ்ட்டு வந்து வாழைத்தண்டு. இது நம்ம எப்போ வைக்கிற சாம்பார் மாதிரி தான். சாம்பார் செய்வோம்ல அந்த மாதிரி பருப்பு தால் மாதிரி தான். இது வந்து எக்ஸ்ட்ரா வாழைக்காய் ஆட் பண்ணி, வாழைக்காயில் வாழைத்தண்டு. உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குல்ல. இந்த வாழைத்தண்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? நிறைய சாப்பிடுவாங்க, டயபெட்டிஸ் அதிகம். பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி. வேறு என்னெல்லாம் போடணும்?
அப்புறம் கல் உப்பு போடுங்க கொஞ்சம். இது என்ன பொடி? வீட்டு மிளகா பொடியா? காரமே இருக்காதுல்ல, காரத்துக்கு வீட்டு மிளகா பொடி கொஞ்சமாக. இது வந்து எங்கள் வேஸ்ட் ஸ்டைல் வாழைக்காய் தண்டு கூட்டு. எப்படி வரப்போகுதுன்னு தெரில, நாங்களே ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு, பெருங்காயம், பெருங்காயம், நல்ல பெருங்காயம் போட்டுக்கணும். ஏன்னா தெரியல போடணும். இப்போ தண்ணி தேவையான அளவு போதும்ல. வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. வேறு எதுவுமே தேவை. அவ்வளோதான். எண்ணெய் பொங்கக்கூடாதுல்ல, எண்ணெய் கொஞ்சமாக, ஏன்னா பொங்க அவ்வளோதான். இப்போ பருப்பு எத்தனை விசில் போடணும்? 4 விசில் விட்டதுக்கப்புறம் தாளித்து கொட்டினா வாழைக்காய் தண்டு பருப்பு போட்டு ரெடி. தேங்காய், சீரகம் இதை நல்லா மையாக அரைச்சி விசில் வந்ததுக்கப்புறம், விசில் போனதுக்கப்புறம் இதை கொட்டி தாளித்து கொட்டலாம். இது வந்து அது விசில் வந்ததுக்கப்புறம் இதை கொட்டி தாளித்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு தாளித்து இறக்கிட்டோம்னா ரெடி ஆகிடும். நல்லா ரெடி ஆகிட்டு என்ன பண்ணணும்? தேங்காய் அரைச்சி இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை அதில் கொட்டிடணும். அரைச்ச தேங்காயும் சீரகம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும்ல. சும்மா ஒரு கொதி, அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தாளித்து இறக்குனா முடிஞ்சு வாழைக்காய் தண்டு பருப்பு குழம்பு ரெடி.